சினிமாவை தாண்டி அரவிந்த் சாமி மிக திறமையான தொழிலதிபர் என்பது பலருக்கும் தெரியாது. அவர் தனது தந்தை நடத்தி வந்த வேட்டி சுவாமி அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பின்னர் அரவிந்த் சாமி தனது நிறுவனத்தின் பெயரை என்டர்ப்ரோ குளோபல் என்று மாற்றிக்கொண்டார். அடுத்ததாக டேலண்ட் மேக்சிமஸ் என்ற நிறுவனத்தை அரவிந்த் சாமி தொடங்கினார். தற்பொழுது டேலண்ட் மேக்சிமஸ் நிறுவனத்தின் மொத்த சொத்து மதிப்பு 3300 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அரவிந்த் சாமி 96 போன்ற சிறந்த படத்தை இயக்கிய பிரேம்குமார் இயக்கத்தில் உருவான மெய்யழகன் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் தொடர்பான ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரவிந்த் சாமியிடம் தொகுப்பாளர் ரசிகர் மன்றம் குறித்த கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அரவிந்த் சாமி, தனக்கு ரசிகர் மன்றம் வைப்பதால் யாருக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றும், தனது மகன் தன்னிடம் வந்து ரசிகர் மன்றத்தில் சேரப்போகிறேன் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். அப்படி இருக்கும் போது தனக்கு மற்றவர்கள் ரசிகர் மன்றம் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நிச்சயமாக வரவேற்க மாட்டேன் என்றும், தன் பையனுக்கு ஒரு அட்வைஸ், மற்ற குழந்தைகளுக்கு வேறு ஒரு அறிவுரை என எப்படி கூற முடியும் என்று பதிலளித்துள்ளார்.